அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் கப்ருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே கப்ருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம எந்த அளவுக்கு கப்ரை நினச்சி வேதனைப்படக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் கப்ருடைய வேதனையை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. இன்னுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. என்னென்னா, கப்ரில் செய்யப்படுற வேதனையை நீங்கள் கேட்டால் இறந்தவர்களை, அதாவது வஃபாத்தானவர்களை நீங்கள் கப்ரில் அடக்கம் செய்ய மாட்டீங்க அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தா நான் நிச்சயமாக அந்த சத்தத்தை நீங்களும் செவியுறும்படி நான் துவா கேட்டிருப்பேன். ஏன்னா மனிதர்களையும் ஜின்களையும் தவிர எல்லா உயிரினமுமே கப்ரில் நடக்கிற அந்த வேதனையை செவியுறக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதிகமாக கப்ருடைய வேதனையை நம்ம நினச்சி பார்க்கணும். அதுக்காக அதிகமாக திக்ருகளும் அமல்களும் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் நமக்கு முன் சென்றவர்களுக்காக, நம் குடும்பத்தில் நமக்கு முன் சென்றவர்களுக்காகவும் உலகத்தில் உள்ள முஹ்மினான முஸ்லீமான மரணித்தவர்களுக்காக நம்ம இன்னும் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும்.